ஓட்டிங் ரைட்ஸ், அதுக்கப்புறம் தான் பிளாக் மென், அதுக்கப்புறம் தான் பிளாக் உமன். இப்படி சரித்திரத்தில் பல காலகட்டத்தில் பல போராட்டங்களுக்கு அப்புறம் தான் ரைட்ஸ் எல்லாத்துக்கும் வந்தது. எடுத்தோடனே வந்துட்டு எல்லாத்துக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் கொடுக்கல. ஒன்லி ஃபார் ஒயிட் உமன் ஹேண்ட் ப்ராப்பர்ட்டி, அவங்களுக்கு மட்டும்தான் ஓட்டிங் ரைட்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் லாட் ஆஃப் சோஷியல் ரெவல்யூஷன்ஸ், அமெரிக்கன் ரெவல்யூஷன், ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன், யூ மைட் ஹவ் நோன். ஸோ எல்லாம் படிப்படியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வந்துட்டு ஒயிட் விமனுக்கு கிடைச்சது, தென் பிளாக் மென், தென் பிளாக் விமன். இப்போ வந்துட்டு நம்ம இண்டிபெண்டன்ஸ் வந்துட்டு 1947. மற்ற கண்ட்ரீஸ்க்கும் நம்மளுக்கு என்ன ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ்னா, வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்தது. நம்ம இந்தியாவில் வந்துட்டு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்ச ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஸ்ட்ரோக்கில் கொடுத்தாங்க ஓட்டிங் ரைட்ஸ் டு ஆல். ஸோ எந்த கண்ட்ரியில் இந்த மாதிரி கொடுத்தது கிடையாது. அப்போ வந்துட்டு இவங்களை நம்ம வி ஆர் நியூ டு டெமோக்ரஸி. நம்ம மன்னராட்சி காலத்தில் இருந்தோம், அதுக்கப்புறம் பிரிட்டிஷ், ஃப்ரெஞ்ச், போர்ச்சுகீஸ் நிறைய பேர் ஆண்டுட்டு இருந்தாங்க. ஸோ எப்படி இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சோன்னு இந்தியாவால் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியுமா? ஏன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லேயே வந்துட்டு பல கட்டமாக 100-200 இயர்ஸ் போராடி வந்தது. நம்ம இண்டிபெண்டன்ஸ் கிடைச்ச உடனே ஓட்டிங் ரைட் டு ஆல் அப்படின்னு நம்ம டிக்ளேர் பண்ணோம். ஸோ அதை வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம எலெக்ஷன் கமிஷன் பண்ணிட்டு இருக்கோம், இப்போ வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஓட்டிங் ப்ராசஸ்ங்கிறது டிஓ கலெக்டர் சார் சொன்ன மாதிரி, மேடம் சொன்ன மாதிரி, எஸ்எஸ்பி சொன்ன மாதிரி, இட் இஸ் அவர் ரைட். ஸோ நம்ம அதை வந்து யாருக்காகவும் எந்த இதுக்காகவும் வந்துட்டு நம்ம ஓட்டிங் ரைட்டை வித்துறக்கூடாது. சப்போஸ் இன்டியூஸ் பண்ணுறாங்க மணி ஆர் கிஃப்ட் எது கொடுக்குறேன்னு சொன்னாலும் நம்ம ஹிஸ்ட்ரி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எப்படி இந்த ரைட்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைச்சது அப்படின்னு. ஸோ இப்போ வந்துட்டு we are all equal, we are all children of God and everyone is equal before law. There is no discriminality, there is no discrepancy whether caste based or religion based or whatever based. So we are all equal. எல்லாத்துக்கும் we have a single right, independent right. It is our fundamental right. ஸோ அந்த ரைட்டை வந்து நம்ம வந்துட்டு யாருக்கும் வித்துறக்கூடாது. அப்படி நம்ம ஓட்டை செல் பண்ணோம்னா then we lose our morality, then we lose the question. அவங்ககிட்ட அந்த அடுத்த 5 இயர்ஸ்க்கு we cannot ask a question. ஸோ நம்ம எம்பிஸ் கிட்டேயோ எம்எல்ஏஸ் கிட்டேயோ எந்த விதமான கேள்வி கேட்குற திறனையும் நம்ம இழந்துடுறோம். ஒன்ஸ் வி செல் அவர் ஓட். நீங்கள் எங்கள் தொகுதிக்கு ரோடு செய்யல, நீங்கள் எங்கள் கான்ஸ்டிடுவன்சிக்கு வை யூ ஹவ் நாட் டெவலப் திஸ், யூ டோல்ட் தட் திஸ் ஸ்கீம் வில் பி டெவலப்ட், யூ டோல்ட் தட் பஸ் ஸ்டாண்ட் வில் கம், யூ டோல்ட் தட் ரோட்ஸ் வில் கம், யூ டோல்ட் தட் திஸ் வில் கம், தட் வில் கம், பட் நத்திங் ஹஸ் கம். ஒய்? அந்த ஒய்ங்கிற கொஸ்டின் மார்க் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட் இன் டெமோக்ரஸி. இஃப் வி செல் அவர் ஓட்டிங் ரைட் தென் வி லூஸ் த ரைட் டு ஆஸ்க் தட் ஒய். ஸோ ப்ளீஸ் எந்த இன்டியூஸ்மெண்ட் ஆளாகாதீங்க. Please tell your parents also, please tell your friends also, please tell your neighbors also not to sell your vote. சொல்வீங்களா? சொல்ற மாதிரி தெரியல. 5,000 10,000 கிடைச்சா ஒரு மொபைல் ஃபோன் அதை வாங்கிக்கலாம்னு நினைக்கிறீங்களாட்டு இருக்கு. சொல்ற மாதிரி எந்த சத்தம் கஷ்டப்பட்டு தொண்டை வலிக்க பேசினாலும் சரி வர்றது வரட்டும், எந்த கான்ஸ்டியூஷன்ல அதிகமாக கொடுப்பாங்கன்னு பார்த்துட்டு இருக்கீங்களாட்டு இருக்கு. ஸோ ஜோக்ஸ் அப்பார்ட், be serious about this because change comes from within and change comes from younger generation. ஸோ அந்த சேஞ்சை நான் உங்ககிட்ட எதிர்பார்க்குறோம். ஸோ அகெயின் April 9th இஸ் யுவர் ஓட்டிங் டே. ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் ஆல் 100% ஓட்டிங் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். அண்ட் ஐ விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் திஸ் எக்ஸசைஸ். தேங்க்யூ.